ஹாய். ஸோ இன்றைக்கி டே 19th வீக் 3ல லாஸ்ட் டேயில் இருக்கிறோம். சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் மார்க்சிசம்னா என்ன, மார்க்ஸோட மார்க்சிசம் அது அப்படின்னும், நெக்ஸ்ட்டு கிராம்சியோட நியோ மார்க்சிசமும், நெக்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம் நியோ மார்க்சிசமும் தனியாகும். சோஷியலிசம்னா ஜென்ரலாக என்னன்னும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட், ஜென்ரலாக தியரி ஆஃப் ஸ்டேட், மார்க்சிஸ்ட்டுக்கு தியரி ஆஃப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட் சொல்லும்போது அதோட ஆரிஜின், ஃபங்க்ஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற கிளாஸ் இன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்சிசம் ரிலேட்டடாகவும் சோஷியலிசம் ரிலேட்டடாகவும் நிறைய பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இங்கே ஆரிஜின் ஆஃப் த ஸ்டேட் சொல்லும்போது கார்ல் மார்க்ஸுக்கு ஆரிஜின் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட் லைஸ் இன் ஃபோர்ஸ். ஆரிஜின் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபோர்ஸில் இருக்குது. இதே லிபரல்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லாக்குக்கு, லிபரலுக்கு முன்னாடியே ஹாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஹாப்ஸு, லாக்கு, ஜேஎஸ் மில். ஓகேவா? ஸோ இது ஒரு டிரான்சிஷன் அப்படி தானே. ஹாப்ஸ் லெவைத்தான கிரியேட் பண்ணுறாரு. அன்லிமிட்டட் பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன், பீப்புள்ஸ் ஆப்ளிகேட்டட் டு ஃபாலோ பார்த்தீங்கன்னா என்னது, லாசஸ். யாரோட லாசஸ்னா ஸ்டேட்டோட லாசஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறார். கவர்னன்ஸ் வித்தவுட் சார்ட்ஸ் நத்திங் பட் என்னது, வேர்ட்ஸ் அப்படிங்கிறார். லாக் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு லிமிட்டட் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இன்கன்வீனியன்ட் தான் இருந்துச்சு நமக்கு ஸ்டேட் ஆஃப் நேச்சரில். ஸோ அதனால் நம்ம லா மேக் பண்ணுறது, அட்ஜுடிகேஷன் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கு யார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னானது, ஸ்டேட்டை கொடுத்துட்டு மற்ற எல்லா ரைட்ஸுமே பீப்புள்ஸே வச்சுக்கலாம். ஸோ லிமிட்டட் ஸ்டேட் கிரியேட் பண்ணாது கன்சென்ட் மூலமாக, எக்ஸ்பிளிசிட் அண்ட் டாசிட் கன்சென்ட் மூலமாக. ஜேஎஸ் மில் பார்த்தீங்க அப்படின்னானது நம்ம குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸ்டேட் இன்வால்வ் ஆகி பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணலாம், கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். டீச் கிரீனோட பிரின்சிபல்ஸ் மாதிரி இது எல்லா பிரின்சிபல்ஸ்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா சோஷியல் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது எது மூலமாக கிரியேட் பண்ணுறது, கன்சென்ட் மூலமாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்னோட டாசிட் கன்சென்ட்டும் அந்த எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட்டும் இருக்குது ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது. வழியே இல்லை, நான் தான் கிரியேட் பண்ணேன் சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக. ஸோ ஸ்டேட்டுக்கு லெஜிட்டமசி இருக்குது. ஆனால் மார்க்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸ்டேட்டோட ஆரிஜின் எதில் இருக்குது அப்படின்னா அது ஃபோர்ஸில் இருக்குது. ஸ்டேட் ஆரிஜின் ஃபோர்ஸு. பீப்புள்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக, பீப்புள்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டேட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆனால் லிபரல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நெசசரி எவிலாக இருந்தால் கூட ஸ்டேட்டு லேட்டஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பின் விச்சு வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் மூலமாக பீப்புள்ஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்க முடியும், பீப்புள்ஸோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஹிண்டன்சஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கொடுக்கறது மூலமாக பீப்புள்ஸோட கெப்பாசிட்டியை என்ன பண்ண ரியலைசஸ் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்றா, வில் நாட் தி ஃபோர்ஸ் இஸ் த என்ன அப்படின்னா பேசிஸ் ஃபார் த ஸ்டேட் அப்படிங்கிறாரு. ஒரு ஸ்டேட்டோக்கு எது பேசிக் அப்படின்னா வில், தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது, நாட் தி ஃபோர்ஸ். நான் கார்ல் மார்க்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான பேசிஸே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான். இட்ஸ் நாட் என்ன கிடையாது, சோஷியல் கான்ட்ராக்ட் கிடையாது, கன்சென்ட் கிடையாது. ஸோ ஸ்டேட் நத்திங் என்ன அப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சரோட ரெஃப்ளெக்ஷன் தான் என்னது ஸ்டேட். பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எப்படி இருக்குன்னா ஸ்டேட் இருக்கும், சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஸ்டேட் ஜஸ்ட் என்ன அப்படி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது பேஸ் ஸ்ட்ரக்சர் காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரு இது. பேஸ் ஸ்ட்ரக்சரோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் கிரியேட் பண்ணி பீப்புள்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் ஸ்டேட்டோட ஒர்க். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன், ஒர்க். தட் மீன்ஸ் என்ன, ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலி எப்படி இருக்குன்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கும், சர்விங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரூலிங் கிளாஸ். ஆனால் லிபரலிசம் அப்படி கிடையாது. லிபரலிசம் எப்படி இருக்குன்னா ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் இன் விர்ச்சு, மாடர்ன் லிபரலிசம்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் சொல்லும்போது இட்ஸ் நேச்சர் இஸ் தட் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். எந்த கிளாஸ் கீழே இருக்கோ, எந்த கிளாஸ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த கிளாஸோட ரெஃப்ளெக்ஷனாக தான் எது இருக்குன்னா ஸ்டேட் இருக்கும். So safeguard the dominance of the bourgeois state. This means property class ஓட இன்ட்ரெஸ்ட்டை சேஃப் பண்ணுறது தான் ஸ்டேட்டோட ஒர்க்காக இருக்கும். அதனால ஸ்டேட் இஸ் என்னது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா போர்ஜுயிஸ் கிளாஸோட என்னவா இருக்குன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. ஓகே. ஸோ இப்போ ஆனால் இதில் இது மார்க்சிஸ்ட் நேச்சர் ஸ்டேட் அதுவுமே எவால்வ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா சோஷியல் டெமோக்ரேட், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா சோஷியல் டெமோக்ரேட் கிரியேட் ஆகும்போது சோஷியல் டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கேபிட்டலிசம் ஓகே தான், பட் அதில் என்ன இருக்குன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எதை தான் மொத்தமாக ஒழிச்சுக்கிட்டது பதிலாக அதை டேம் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிற மிக்சடு எக்கனாமி மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பீப்புள்ஸ் நல்லது செய்யறதுக்காக
ஏன்னா வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா கேபிட்டலிசம் தேவைப்படுது. ஆனா அது டூ மச்சா அன்கண்ட்ரோலபிளா வெறும் எனது இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சேஞ்ச் ஆகுது. ஈவன் நியோ மார்க்சிசம் என்ன பண்ணுது அப்படின்னா என்னது இல்லை, ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக் மேட்டர் மட்டும் இஷ்யூ கிடையாது. இப்போ திங்ஸஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பீப்புள்ஸ் வந்து எக்கனாமிக்கலா கண்ட்ரோல் பண்ணப்படுறதுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணப்படுறது இல்லை, மென்டலா. ஓகேவா? தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் வேல்யூஸஸ் மூலமா, கல்ச்சர் அண்ட் ஐடியாசஸ் மூலமா பீப்புள்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னா தட்ஸ் நியோ மார்க்சிசம். ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம் என்ன அப்படின்னா அதாவது ஸ்டேட் வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் தான், ஆனா நான் கிரியேட் பண்ற ஸ்டேட்டே என்ன பண்ணுவேன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிரியேட் பண்ணும். ஓகே, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த பார்ட்டி சொல்றதுதான் என்னவா இருக்குன்னா ரூலா இருக்கும். மார்க்ஸ் வந்து அப்படி நினைக்கல. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் பண்ணி எல்லாட்டையுமே இது போயிடும், ஸ்ப்ளிட் ஆயிரும் அப்படியே பவர். ஸோ பவர் வந்து ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரலைசஸ்ல இருக்காது. ஆனால் ஆர்த்தடாக்ஸ் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், சைனாலாம் என்ன ஆச்சுன்னா அது அத்தாரிட்டின் ஸ்டேட் மாதிரி கிரியேட் ஆகுது. இது எல்லாமே நீ எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ தான் ஆத்தர், ஓகேவா, நீங்க தான் ஆத்தர், நீங்க எழுதுறதுதான் என்னது ஆன்சர். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணலாம்னது தியரி ஆஃப் ஸ்டேட்ஸ், மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட் கேட்கும்போது நீ வெறும் மார்க்ஸோட சொல்லலாம். மார்க்ஸோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எவால்வ் ஆகுது. ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம்க்கு ஸ்டேட்டுங்கிறது வேற, நியோ மார்க்சிசம்க்கு ஸ்டேட்டுங்கிறது வேற. நியோ மார்க்சிசம்ல பார்த்தீங்கன்னா ஈவன் கிராம்சி என்ன சொல்றாங்கன்னா இன்டெகிரல் ஸ்டேட், சிவில் சொசைட்டியோட பார்ட் என்னன்னு சொல்றாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்க்ஸ்க்கான டாபிக்ல ஆன்சர் எழுதும்போது அவன் சூஸ் பண்ண கொஸ்டின் வந்து தியரி ஆஃப் ஸ்டேட்ஸ், மார்க்ஸோட தியரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் டாபிக்கை சூஸ் பண்ணியிருந்தான். அதாவது அது 5th டே தான் அந்த வீக்ல, ஆனால் ஃபர்ஸ்ட் டேவே அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதிட்டான், வெறும் மார்க்ஸை படிச்சு. அதுவே ஓகே தான், ஓகேல சூப்பராக இருந்துச்சு ஆன்சர். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா யூ கேன் மேனேஜ் இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் சில எக்ஸாமினர் எவாலுவேட் பண்ணும்போது அந்த எக்ஸாக்டாக சில டேர்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் ஃபியூ டேர்ம்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸ்டில் யூ கேன் கெட் த பெட்டர் மார்க்ஸ். ஆனால் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தா இன்னும் சேஃபான ஜோனில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப டூ மச்சா இதுதான் பாயிண்ட் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு ஆன்சர் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். எக்ஸாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய கீவேர்ட்ஸஸ் இருக்கு. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக அவருக்கு ஈஸியாக எவாலுவேஷனை மாற்றுறது ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் தியரியில் ஜென்ரலாக மார்க்ஸுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் மூலமாக கிரியேட் ஆகுது. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக தான் இருக்கும். அதாவது லிபரலிசம் மாதிரி பார்ட்னர்ஷிப் விர்ச்சுவாவோ நெசசரி ஈவலாவோ ஜஸ்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட்ஸ் கேட்கும்போது கிரிட்டிசிசமாக நீங்கள் லிபரல் தியரியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் கரெக்டாக, ஆனால் மோஸ்ட்லி இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், மார்க்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். மார்க்ஸ் கேட்டாலே நான் என்ன பண்ணிடுவேன், பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டுருவேன், அதை மென்ஷன் பண்ணிடுவேன், அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஒரு சிங்கிள் பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர்ல என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டேட்டிவாக கிளாஸில் சொல்கிற வீடியோவில் சொல்கிற வேர்ட்ஸ் ரொம்ப வந்து அதுதான் எக்ஸாமினர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். இது ரொம்ப முக்கியம், இது ஹைலைட் இந்த கீவேர்டு அப்படின்னு சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நோட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கீவேர்ட்ஸஸ் வந்து பெட்டராக பட்டுச்சு அப்படின்னா. ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லா வேர்டுமே நல்ல இம்பார்ட்டன்ட் வேர்டு மாதிரி ரொம்ப நல்ல வேர்டு மாதிரியே தெரியும். ரொம்ப படிக்க தான் என்ன தெரியும். அதனால மென்டரோட வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸில் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரிப்பீட்டடாக சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து பேப்பரில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தியரி, அதாவது மார்க்ஸுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டேட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. யாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கேபிட்டலிஸ்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. கேபிட்டலிஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸை சுரண்டுறதுக்கு, ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒர்க்கர்ஸை கேபிட்டலிஸ்டுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது ஸ்டேட் அப்படின்னு சொல்றதான் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தியரி. மார்க்ஸ் டெவலப் இன்ஸ்ட்ருமெண்ட் தியரி, இன்ஸ்ட்ருமெண்ட் வியூ where the state is an instrument of the another capitalist class. So state is the instrument of capitalist class, இல்லைன்னா அது bourgeoisie அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து he described it as the executive committee of the another bourgeoisie class. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேர்ம் அது. அவர் ஸ்டேட் எப்படி சொல்றாங்கன்னா இது ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி என்னது போர்ஜியோசே கிளாஸ். போர்ஜியோசே கிளாஸோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு கமிட்டி, அவ்வளவுதான் அது ஸ்டேட் அப்படிங்க. ஸ்டேட் இஸ் நாட் என்னது பார்ட்னர்ஷிப் வச்சு கிடையாது, நெசசரி ஈவலும் கிடையாது. ஓகே, வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மாதிரி பீப்புளுக்கு வெல்ஃபேர் கொடுக்கறதும் கிடையாது, ஹிண்ட்ரன்சஸும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் என்ன அப்படின்னா என்னது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி என்னது போர்ஜியோசே கிளாஸ் அப்படிங்கிறார்.
ஸோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் கம்யூனிசம். ஸோ ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்தே ஆகணும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஏன்னா ஹிஸ்டோரிக்கல் மெட்டீரியலிசம், ஹிஸ்டோரிக்கலாகவே பார்த்தோன்னா மாஸ்டர் ஸ்லேவ், சர்ஃப் பார்த்தீங்கன்னா என்னது, லார்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், கேபிட்டலிஸ்ட், இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ காஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, கம்யூனிசம் அட்டைன் பண்ணாதான், கிளாஸ்லெஸ் என்னது சொசைட்டி அட்டன் பண்ணாதான், ஸ்டேட்லெஸ் சொசைட்டி அட்டன் பண்ணாதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்டலிசம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். டியூ டு இன்னவேட்டபிள் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் ஏ கிளாஸ்லெஸ் சொசைட்டி கிரியேட் பண்ணணும். ஸ்டேட் கண்டிப்பாக என்ன ஆகணும், விதரவே ஆகணும். ஸ்டேட் விதரவைனா என்னது, ஸ்டேட் கடைசியில் இல்லாமல் போயிடும். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்லேவ், லார்ட் என்னது சர்ஃப் அண்ட் என்னது கேபிட்டலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஃபைட் இருந்து அந்த டைரக்டிசஸ் மூலமா கடைசியில் கிளாஸ் இன் இட் செல்ஃப்னு புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபா ரெவல்யூஷன் பண்ணிட்டு கடைசியில் ஸ்டேட் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணுவான், தட்ஸ் சோஷியலிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது ரிமூவ் பண்ணிட்டு அவனோட ஸ்டேட்ஸுமே என்னது, அதாவது டைரக்ட் டிக்டேட்டர்ஷிப் பொலிட்ரேட்டுமே இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சாங்கன்னா தட்ஸ் கம்யூனிசம் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸ்டாப் ஸ்டேட் சுத்தமாக இருக்காது. ஈவன் டிக்டேட்டர்ஷிப் பொலிட்ரேட், ஒர்க்கர்ஸோட மேனேஜ்மெண்ட் கூட இருக்காது. அவனாவே ஒரு கம்யூனிட்டி மாதிரி, சொசைட்டி மாதிரி நேச்சுரலாக ஒன் ஆகிட்டு இருப்பான், ஒர்க் ஆகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றது தான் என்னது, ஸ்டேட் வுட் விதர் அவே, கடைசியில் ஸ்டேட் இருக்காது அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல முக்கியமான ஸ்காலர் அந்த போய் ஆன்சர் எதுனால அதில் மோஸ்ட்லி எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டான். ஆனால் என்ன மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா என்னது, ஸ்டேட் விதர் அவே அப்படிங்கிறது. ஸோ வெரி வெரி ஆனது இம்பார்ட்டன்டான கீவேர்டு. கிளாஸ்லெஸ் சொசைட்டி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் த போர்ஜியஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி என்னது போர்ஜியஸ் கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ்ன்னு சொன்னாலும் ஓகே தான். ஆனால் இன்னும் இந்த வேர்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆன்சர். அது போக ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டலிசம் சொல்லும்போது ரால்ஃப் மிலிபேனோட கிரிட்டிக்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ ரால்ஃப் மிலிபேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாடர்ன் மார்க்சிஸ்ட், கிளாசிக்கல் மார்க்சிசமா இல்லாமல் கிரிட்டிக் த போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது போஸ்ட் கேபிட்டலிசம்க்கு அப்புறமா பியூரா கேபிட்டலிசமா இல்லாம இப்போ யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, யூகே இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி ஒபாமா கேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ் அங்கே. ஸோ பீப்புள்ஸ்க்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது யூகேல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸஸ்ல இருக்கு. அப்போ ஸ்டேட் என்ன, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸஸ் நம்ம ஊரில் இல்லாத அளவுக்கு என்ன இருக்குன்னா அந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸஸ் ரொம்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணும். மேபி அதை அவுட் சோர்ஸ் பண்ணலாம், அவங்களே பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் ஸ்டேட் இன்வால்வ் என்ன பண்ணாது, பீப்புளுக்கு ஃபெசிலிட்டிஸஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே நல்லதா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ரால்ஃப் மிலிபேன் என்ன சொல்றாங்க, நல்லா இருக்க மாதிரி தான்டா தோணும். அப்படி கிடையாது. ஸ்டில் ஸ்டேட் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி என்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் தான். அவன் நல்லது பண்ற மாதிரி லைட் என்ன பண்றான், ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்ல ரால்ஃப் மிலிபேனோட கிரிட்டிசிசம். அப்படின்னு சொல்ல, he argued that it remains instrument of elites. பார்க்கறதுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி உன் நன்மைக்காக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டில் இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் என்னது எலைட்ஸ் தான், இன்க்ளூடிங் பியூரோக்ராட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லாமே எங்க இருந்தா வராங்க, எலைட் ஸ்ட்ரக்சர்ல தான் வராங்க, பெரிய ஃபேமிலில இருந்து, பெரிய ரிச் ஃபேமிலில இருந்து வராங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நோ குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இல்ல, பெருசா வெல்த் இன்க்ரீசஸ் ஆயிருக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் ஆனா இன்னும் என்ன ஆகல அப்படின்னா பெருசா குவாலிட்டேட்டிவ் என்னது சேஞ்சஸ் கிரியேட் ஆகல அப்படிங்கிறது. So wealth remains concentrated in the hands of another few peoples தான் wealth என்ன ஆயிட்டு இருக்குன்னு கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. ஸோ குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் பெருசா இல்லை, பெருசா வெல்த் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் பெருசா ஹாப்பினஸ் எலினேஷனாவே இருக்கிறான். ஒரு மொபைல் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியில் ஒர்க் பண்றவனுக்கு அந்த மொபைல் ஃபோன் அவனோடது இல்லை, அந்த மொபைல் ஃபோன் அவன் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ எலினேஷன் அப்படிங்கிறது. கடைசியில் ஃபிலோ ஒர்க்கர்ஸஸ் கூட அவன் என்ன பண்ண மாட்டான்னு ஒரு கம்யூனிட்டியா பார்க்க மாட்டான், காம்படிஷனா பார்ப்பான். ஸோ அவன்ன்றதே கடைசியில் என்ன ஆனானது, தான் எதுக்கு வேலை பார்க்கறனே தெரியாமல் வேலை பார்த்துட்டே இருப்பான். ஸோ தட்ஸ் ஏலினேஷன் அப்படிங்கிறது. தன்னோட ஒர்க்கில் இருந்து அவன் எலினேட் ஆகிறான், தன்னோட தான் பண்ணுற ப்ராடக்ட்ல இருந்து எலினேட் ஆகிறான். என்னோட ஃபிலோ என்னது பர்சன்ட் அந்த கேம்ராட்ஸ் என்ன ஆகிறானது எலினேட் ஆகிறான். ஸோ குவாலிட்டேட்டிவ் என்னது சேஞ்சஸ் இப்பவும் அது இருக்குதானே செய்யுது அப்படிங்கிறாரு. ஃபியூ பீப்புள்ஸ் தான் வெல்த் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா ஜேம்ஸ் பூஹம்ஸ் சொல்றாரு, இல்லப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. எப்படி சேஞ்சஸ்னா, ஐடியா ஆஃப் மேனேஜரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறார். மேரேஜ் ரெவல்யூஷன் நடந்திருக்கு, ஆர்கியூயிங் தட் நேச்சர் ஆஃப் கேபிட்டலிசம் என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நேத்தே கிளாஸ்ல சொன்ன மாதிரி நியூ அண்ட் ஓப்பன் கிளாஸ், ஒரு நியூவாகவும் ஒரு ஓப்பன் கிளாஸஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. நியூ அண்ட் ஓப்பன் கிளாஸஸ் யார், தட் நவ் ஹோல்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங் பவர் இன் மாடர்ன் ஸ்டேட்ஸ். மாடர்ன் ஸ்டேட்ஸ்ல டிசிஷன் மேக்கிங் பவர் பண்றது யார் என்ன இப்போ மேனேஜர்ஸ் பண்றான். நிறைய என்ன அப்படின்னா மேனேஜர் இப்போ நேத்தே சொன்ன மாதிரி
கூகுள் ஆல்ஃபாவோட பார்த்தீங்கன்னா சிஇஓ யாரு, சுந்தர் பிச்சை, சத்யா நாடல்லா, இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க இல்லையா. ஸோ அப்போனா அவங்க மாதிரி வந்து அவங்க தான் இப்போ வந்து கேபிட்டலிசமை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதனால பார்த்தீங்கன்னா பெட்டரான வந்து என்ன இருக்குன்னா வியூ இருக்கும் அவங்களுக்கு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹார்மனி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தான் மேனேஜர் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் எந்த லெவலுக்கு நடந்திருக்கு அப்படின்னா மேபி அசெட் டு வெல்த் அவனோட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நியூ ஓப்பன் கிளாஸ். ஓப்பன் கிளாஸ் என்னன்னா ஓப்பனாக இருக்கு, ஓகே உனக்கு இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுற வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம் இல்லையா. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிஸ் கேம் கோல் பிளே நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இன்சிடென்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்பெனிஸஸ் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்புள்ஸ் நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணோம். ரொம்ப ஃபோர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா அது மேனேஜ் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிளாஸாக இருக்கா, நியூ கிளாஸஸாக இருக்கா, அது ஒரு ரெவல்யூஷனாக அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் இதை ராஸ் மிலிபேன் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு மித் அப்படிங்கிறாரு. மேனேஜர் ரெவல்யூஷன் ஆஸ் அ மித். ஹி பாயிண்ட் அவுட் தட் சில்ட்ரன் ஆஃப் த ரிச் தான் மோஸ்ட் ஆஃப் தி காஸ்ட்லி காசஸும் எலைட் பொசிஷன்லேயே இருக்கிறது. ஸோ எலைட் பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎம் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா, இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னா, ஐஏஎம்ல படிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 7 to 10 lakhs ஆகும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்போனா இது விட பெரிய பெரிய காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோக்குள்ள காஸ்ட்லியாக இருக்கும், எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே இப்போ அந்த கோர்சஸில் இருக்க எல்லாருமே காஸ்ட்லி கோர்சஸாக இருக்கிறதுனால சில்ட்ரன் ஆஃப் த ரிச் தான் இருக்கா. இது எப்படி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜர் ரெவல்யூஷன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ராஸ் மிலிபேன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தியரி. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தியரி அப்படிங்கிறது மார்க்ஸ் சொல்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் கிளாம்ஃபிளேட்டும் இன்னவைட்டபிள், நல்லா வழியே இல்லை. ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி போர்ஜியோசே கிளாஸாக இருக்கும். அப்படி சொல்லும்போது ராஸ் மிலிபேன் கிரிட்டிசிசம் சொல்லணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி போஸ்ட் கேபிட்டலிசம்ல கேபிட்டலிசம் தாண்டி வெல்ஃபேர் ஸ்டேட் கிரியேட் பண்ணினால் கூட ஸ்டில் வந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எலைட்ஸாக தான் இருக்கு. பியூரோக்ராட்ஸ் ஜட்ஜஸ் எல்லாமே எலைட் பீப்புளாக தான் இருக்கிறாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதுல பெருசா குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறாரு. ஜேம்ஸ் புருகம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல மேனேஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸஸ்ல தான் வரான் ஓரளவுக்கு, அதனால மேனேஜர் ரெவல்யூஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சில்ட்ரன் ஆஃப் த ரிச் தான் மோஸ்ட் ஆஃப் காஸ்ட்லி கோர்சஸ் அக்சஸ் பண்ணவே முடியும் அப்படிங்கிறாரு. அது போக இந்த ஹார்வர்டு இது மாதிரி பெரிய காலேஜ் ஆக்ஸ்போர்ட் காலேஜஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய ஆல்ட்ட ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு அதிலே ரிச் பீப்புள்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸோட சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டுக்கு அப்புறமா ரிலேட்டிவ் அட்டானமி அப்படிங்கிறது. இது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்றதை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். அதாவது ஸ்டேட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி போர்ஜியோசே கிளாஸ் தான். ஸ்டில் சம்டைம்ஸ்க்கு ஸ்டேட் கொஞ்சம் அட்டானமி இருக்கும். தட்ஸ் ரிலேட்டிவ் அட்டானமி. சம்டைம்ஸ் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் இல்லாம ஸ்டேட்டுக்குன்னு என்ன இருக்குன்னா சில டிசிஷன் எடுக்க முடியும். ஸ்டேட் சம்டைம்ஸ் சில அட்டானமி இருக்கும், சில பவர் இருக்கும் ஸ்டேட்டுக்கு. வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் இருக்காது, வெறும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி போர்ஜியோசே கிளாஸா மட்டும் இருக்காதுன்னு சொன்னா அது ரிலேட்டிவ் அட்டானமி. அது எப்போ இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்கூல். ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கண்டெக்ஸ்ல ஒரு சொசைட்டி இருக்கும்போது, ஒரு சொசைட்டில அதாவது வெறும் கேபிட்டலிஸ்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம ஃபியூடல் கிளாஸஸுமே இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டுமே இருக்காங்க. இந்தியா மாதிரி இந்தியாவில் ஃபியூடல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, ரொம்ப வந்து என்ன அப்படின்னா கேபிட்டலிசமா இல்லாம ரொம்ப பவரை வீல்டு பண்ற மாதிரி நிறைய இருப்பாங்க. மேபி அது ரிலீஜியன், காஸ்ட், ரீஜியன் ஏதோ ஒரு டேர்ம்ல பாலிடிக்ஸஸா பெரிய பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இன்னொரு பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் மணி மூலமா பிசினஸ் மூலமா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ஸ் வரும்போது ஒரு வழியே இருக்காது. ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டை கொடுத்துருவாங்க, நீயே வந்து என்ன பண்ணிக்க. அதான் ஸ்டேட் வந்து என்ன பண்ணா கோர்ட்லாம் கிரியேட் பண்ணி லாலாம் கிரியேட் பண்ணி இது மாதிரி கான்ஃபிளிக்ஸை மேனேஜ் பண்ணும். அப்போ அதாவது ஃபுல்லா கேபிட்டலிசம் டெவலப் ஆகாத ஸ்டேட்ல, கம்ப்ளீட்டா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரோல்ல, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வெறும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரோல் இல்லாத ஸ்டேட்ல சம்டைம்ஸ் ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா பவர் இருக்கலாம். ஸ்டேட் என்ன பண்ணுவோம்னா அவங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் சால்வ் பண்ண வைக்கும். ஸ்டில் ஸ்டேட் என்ன பண்ணானது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கு பின்னாடி தான் நிற்கும், கேபிட்டலிஸ்ட் பின்னாடி தான் நிற்கும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ ரிலேட்டிவ் அட்டானமி. ஸோ இது ஸ்ட்ரக்சரல் ஸ்கூல். இது என்ன சொல்லுதுன்னா மார்க்ஸ் இது வந்து முன்னாடி அவரே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். 18th Brumaire ஆஃப் லூயிஸ் பொனபார்ட்.
தட்ஸ் மீன்ஸ் நெப்போலியனை பற்றி ஒரு எதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா நெப்போலியனே எதுலேருந்து வராரு அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் நெப்போலியன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு, சில ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸில் சில சிச்சுவேஷன்ஸில் the state might appear neutral. ஸ்டேட் பார்க்கறதுக்கு நியூட்ரல் மாதிரி இருக்கும். ஒரு possess bargaining power. சம்டைம்ஸ் அதுக்கு bargaining பவர் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஓகேவா? எப்போ அப்படின்னா அங்கே டிஃப்ரெண்டாக கேபிட்டலிசம் மட்டும் இல்லாமல் மற்ற கிளாஸஸும் இருக்கும்போது, மல்டிபிள் கிளாஸஸும் இருக்கும்போது மேபி ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட்டோனமி இருக்கலாம். வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஆளோட இன்ஸ்ட்ருமெண்டாக மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிஷன்ஸ் அப்படி வரதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்? திஸ் ஹேப்பன்ஸ் எஸ்பெஷலி வென் கேபிட்டலிசம் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்டு, வேற கிளாஸஸுமே இருக்கு. or when more than one dominant class, feudal classum இருக்கு and capitalist classum இருக்கு. In such cases, state may not seem like a mere instrument, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் இருக்காது, showing some closeness to liberalism. கரெக்டான ஸ்டேட் என்னவா இருக்குன்னா ஆர்பிட்ரேட்டரா இருக்கும். லிபரலிசம்ல ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா நெசசரி வில், பார்ட்னர்ஷிப் இன் விர்ச்சு அப்படிங்கிறது மாடர்னையும் கிளாசிக்கலையும் பிரிக்கிறது. அதுக்கு ஜென்ரலா ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரா இருக்கும். ஸ்டேட் என்னவா இருக்குன்னா ஒரு ஆர்பிட்ரர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ரெண்டு பேருக்கு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும்போது அதை பேசி சமாளிச்சு முடிக்கிறதுக்கு லா கோர்ட்டு கிரியேட் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகிறது யாரோட ஒர்க்கு? ஸ்டேட்டோட ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால லிபரலிசம் லைட்டாக க்ளோஸில் வந்துடும் ரிலேட்டிவ் ஆட்டோனமி அப்படின்னு. மார்க்ஸ் ஓரளவுக்கு லிபரலிசம் க்ளோஸில் வராருன்னா எப்போ வராரு? ரிலேட்டிவ் ஆட்டோனமின்னு சொல்லும்போது. ஸோ நிக்கோஸ் பவுலான்சஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஸ்காலர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்ல, தட் மீன்ஸ் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸஸ்ல ஆஃபன் என்ஜாய் திஸ் ஆட்டோனமி, இந்த ஆட்டோனமி இருக்கும். திஸ் எஸ்பெஷலி எதனால கிரியேட் ஆச்சு அப்படின்னா, யுனைடெட் ஒரு அல்டர்னேட்டிவ் ரியலி சாரிமா, யுனைடெட் அல்டர்னேட்டிவ் ஃபண்ட் கிடையாது, யூஏஎஃப் அப்படிங்கிறது யூனிவர்சல் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு கிரியேட் ஆகும்போது தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓட் இருக்கும்போது, ஒர்க்கர்ஸ்க்குமே ஓட் கிடைக்கும் போது, ஈவன் காமனருக்குமே, ஸ்டேட்லெஸ் பீப்புள்ஸ்க்குமே ஓட் கிடைக்கும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கும் பவர் இருக்கும். வேற வழி இல்லை. ஸ்டேட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்காகவும் சில விஷயத்துல பண்ணி கொடுக்கும். பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் அப்படி நியூட்ரலா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது நியூட்ரல் கிடையாது. கேட்ச் ஆல் பார்ட்டிசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம். கேட்ச் ஆல் பார்ட்டிசஸ் அப்படிங்கிறது எல்லாரோடையுமே பார்த்தீங்கன்னா ஃபியூடல் கிளாஸ், காஸ்ட் பீப்புள்ஸ், ரிலீஜியஸ் பீப்புள்ஸ், புவர் பீப்புள்ஸ், ரிச் பீப்புள்ஸ் எல்லாரோட ஓட்டுமே வேணும். அதனால எல்லாருமே சமாளிக்கிற மாதிரியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம், ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுதான் கேட்ச் ஆல் பார்ட்டிசஸ். மொதல் அப்படி கிடையாது. லிபரல்ஸ் என்ன பண்ணுவான்னு லிபரல் யாரெல்லாம் பேசுறானோ அவன் ஓட்டு எல்லாமே எல்லாருமே லிபரல்லாம் மாற்றி அவன் ஓட்டை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். சோஷியலிஸ்ட் இப்போ அப்படி கிடையாது. எந்த கண்ட்ரி எந்த பார்ட்டியுமே பெருசா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தவிர மற்ற யாருமே இதுதான் பிரின்சிபல்ஸ் பெருசா சொல்றது கிடையாது. ஸோ எல்லாருமே அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் கேட்ச் ஆல் பார்ட்டிசஸ். அப்படி இருக்கும்போது ஸ்டேட் என்னவா இருக்கு? நியூட்ரலா இருக்கிற மாதிரியே தோணும், எல்லாரோட பெனிஃபிட்ஸ்க்காகவும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது காம்படிட்டிவ் எலக்ட்ரல் சிஸ்டம் காம்படிட்டிவா மாறிச்சு. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான், ஒன் சிட்டிசன் ஒன் ஓட்டு இருக்கிறதுனால எல்லாரோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல ஸ்டேட்ஸ் மேபி அப்பியர் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் ஆட்டோனமி இருக்கிற மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் பவுலான்சஸ் சொல்றாரு. எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் ஸ்டேட் பயாசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ்ல 2008 ஆல்ரெடி சொன்ன 2008 கிரைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு 2008 வேர்ல்டு எக்கனாமி ஃபுல்லாக பயங்கரமானது விழுந்துச்சு. இப்போ ஒபாமா என்ன பண்ணார் அப்படின்னா கவர்மெண்ட் கேஷ் அச்சடிச்சு இந்த பெரிய விழுந்த பேங்கிங் கம்பெனிஸஸ்ல ஃபினான்ஷியல் கம்பெனிஸஸ் காப்பாத்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டேட் பார்க்கறதுக்கு நியூட்ரலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேபிட்டலிஸ்ட்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா லிபரலிசம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டான். நேராக உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்டு கேஷ் அச்சடிச்சு கூட என்ன பண்ணும்? காப்பாற்றும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை மென்ஷன் பண்ணலாம். சேவிங் லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நாட் ஒர்க்கிங் கிளாஸ், ரிவீலிங் த அண்டர்லைங் கேபிட்டல் பயாசஸ். எப்போ பார்த்தாலும் கேபிட்டலிஸ்ட் பயாஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு, நியூட்ரலா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் ஸ்டேட் ரிலேட்டிவ் ஆட்டோனமி இருக்கும். அதுக்காக அது மொத்தமாகவே அப்பியரன்ஸ் தான். அது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணும்? கேபிட்டலிஸ்ட சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் ஸ்டேட்டுக்கான ஒரு இது. அது போக நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இல்லை, மார்க்ஸோட கிளாஸ்ல பார்த்தாலும் சரி, நியூ மார்க்சிசம் எல்லா கண்டென்ட்டுமே யூஸ் பண்ணலாம். அதுல இருக்க லாஸ்ட்ல சொல்லுவோம் மாடர்ன் ரெலவன்ஸ்க்காக எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம் தெரியுமா? அந்த எக்ஸாம்பிள்ஸுமே இங்க என்ன பண்ணலாம்னா இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ
மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும்போது முக்கியமாக இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டிக் கிளாஸஸுமே இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது ரிலேட்டிவ் ஆட்டோனாமியுமே இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது ரால்ஃப் மில்பேன்ஸோட என்னது கிரிட்டிசிசம் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஜேம் புர்ஹம்ஸோட வியூஸை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ரிலேட்டிவ் ஆட்டோனாமின்னு சொல்லும்போது பொலான்ஸோட என்னது தாட்ஸு இல்லைன்னா பாயிண்ட்ஸு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? நேம் மறந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று இது மேனேஜ் பண்ணிக்கோ. ஆனால் ரொம்ப முக்கியம், இந்த நேம்லாம் மறக்கவே கூடாது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஸ்கூல்னு கேட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னது ரால்ஃப் மில்பேனை மென்ஷன் பண்ணுவேன். எல்லாம் மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஸ்டேட்ஸ் கேட்டாலே என்ன பண்ணுவேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டும் ரிலேட்டிவும் மென்ஷன் பண்ணுவேன். அதில் ரால்ஃப் மில்பேன், இதில் பார்த்தீங்கன்னா பவுலான்ஸா. ஸோ இப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கம்மா. நீங்கள் வந்து அதுதான் நேச்சராகவே இருக்கும். சில பீப்புள்ஸ் அது மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு வம்பு இல்லையா? ரொம்ப ரேரான பீப்புள்ஸை ரீட் பண்ணி அதுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக மார்க் போடுவாங்க. ஓகே, நீ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலுமே சம்டைம்ஸ் கீவேர்ட்ஸ் இல்லைன்னா இது பேப்பரை எவாலுவேட் பண்ணும்போது எதுவுமே இல்லாத மாதிரியே தோணும். அந்தளவு உட்காந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடும். ஸோ இது மாதிரி கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட் கிளாஸ் இன்னைக்கு. ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து சோஷியலிசம் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம், மார்க்சிசம் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். மார்க்சிசம் சோஷியலிசம் ரிலேட்டடாக சொசைட்டி இஸ் ப்ரேயர் டு அனதர் ஸ்டேட், சொசைட்டி இஸ் ப்ரேயர் டு இண்டிவிஜுவல் சொல்கிற கான்செப்ட்ஸ் வர எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதுக்கு முந்தின வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா லிபரலிசம், இண்டிவிஜுவலிசம் ப்ரேயர் டு சொசைட்டி, அதெல்லாம் முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், மக்கியாவெலி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மேஜர் சங்க் ஆஃப் போர்ஷனை என்னோட முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட்ஸு ஹானா அரண்டட்டோட பிரின்சிபல்ஸு, பவர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓகேவாமா? தேங்க்யூ.